வணக்கம். எங்களது 9 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி கடந்த 13 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து சிறப்பு தகுதி தேர்வு, அப்புறம் சிறப்பு டிஎன்பிசி, ஸோ இது வந்து வைத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷங்கள் ஆகுது. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக எங்களுக்கு எந்த ஒரு சிறப்பு தேர்வும் நடக்கல. ஸோ இது 2. அப்புறம் மாதாந்திர உதவித்தொகை 1500 ரூபாய் 5000 உயர்த்தி வழங்க வேண்டும். அண்டை மாநிலங்களில் வந்து ரூபாய் 4500 மேலே வழங்கி வராங்க. ஸோ எங்களுக்கு 5000 ரூபாயாவது வழங்கணும் அப்படின்ற இன்றைய பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு அந்த 1500 ரூபாய் 5000 உயர்த்தி வர வேண்டும். அப்புறம் இந்த மத்திய அரசுக்கு அதாவது 4% ரெசர்வேஷன் வந்து முறையாக பின்பற்றிட்டு இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம தமிழக அரசும் அந்த 4 பொறுப்பு சதவீதமானது எங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ பணி வாய்ப்பு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிட்டத்தட்ட நாங்கள் 13 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறோம் எங்களது பார்வையற்ற சமூகத்திற்காக. முன்னாடி இப்போ போயிட்டு அரசு எதனா கோரிக்கை கேட்டுருக்கீங்களா? என்ன சொன்னாங்க அரசு? இல்லை சார், இதுவரையும் நாங்கள் போராட்டம் அறிவிச்சிருக்கோம். ஸோ அறிவித்து எங்களுடைய துறை சார்ந்த செக்ரட்டரிக்கு, இயக்குநருக்கு, அப்புறம் அமைச்சருக்கு எல்லாமே நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கோம். ஆனால் இதுவரை எந்த ஒரு எங்களது துறையில் யாருமே எங்களை இது வரைக்கும் கூப்பிட்டு அழைச்சி பேசலை. ஸோ நிச்சயமாக எங்களது கோரிக்கையை வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கூப்பிட்டு பரிசீலனை செய்து நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விடியலை ஏற்படுத்துவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எங்கள் துறை வந்து மாண்புமிகு முதல்வர் கையில் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க கூப்பிட்டு எங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடியலை ஏற்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. என் பேர் நவமணி, நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து இது வந்து பல வருஷமா நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம். ஒரு 10, 15, 20 ஆண்டுகள் கூட நாங்கள் போராடி தான் நாங்கள் வேலையை வாங்கிட்டு இருக்கோம். இப்போ உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் நெட்டு, ஸ்லெட்டு, டிஎன்பிசி, டிஆர்பி இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டு வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. ஒரு வேலையும் இல்லை, வேலையும் கொடுக்கல. எங்களுக்குரிய உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். அந்த உரிமையை மட்டும் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா முதல்வரை நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் அவர் வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து இந்த போராட்டம் வந்து எங்களுக்கு தொடர்ந்து தான் இருக்கும். இந்த போராட்டம் எங்களுக்கு வேலை வந்து கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும். நன்றி. நாங்கள் 9 அம்ச கோரிக்கைகளை வச்சு நாங்கள் கேட்டிருக்கோம். முக்கிய 3 கோரிக்கை என்னென்னா, ஸ்பெஷல் டிஆர்பி, ஸ்பெஷல் டெட்டு, ஸ்பெஷல் டிஎன்பிசி. இதை வந்து முக்கியமாக வந்து இந்த 3 தேர்வுகளையும் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து உரிய வேலைகளை கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த அரசாங்கம் அதற்குரிய உரிமைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். சார், இது வந்து எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைங்க சார். சரிங்களா, இன்னைக்கு நேற்று இல்லை, ஐயா சொன்னது போல் 1983 இந்த போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் ஐயா விதைத்த வித்துக்கள் நாங்கள் நிச்சயமாக தமிழக முதல்வரும் சரி, மற்ற தொண்டர்களும் சரி, எங்களோட கோரிக்கையை ஏற்று பதில் தருவாங்கன்னு சொல்லி இத்தனை பேர் நாங்கள் நிறைய பேரை வர வேண்டிய சூழல் தான். நான் கூட ரொம்ப தூரத்தில் தான் வந்திருக்கிறேன். அதனால் என் கோரிக்கை நிறைவேற்றும், இதன் மூலம் தமிழக அரசு நிலை நிற்கும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய படிச்சிருக்கோம் சார். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு, உங்களுக்கே தெரியும், நார்மலை விட நாங்கள் சேலஞ்சு. அப்போது டிசபிள்டு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சார், ரொம்ப ரொம்ப கடினப்பட்டு தான் நாங்கள் உழைச்சி தான் நாங்கள் படித்தே வர்றோம். லோன் வாங்கி யூடியூப்பில் படித்து பிறருடைய ஹெல்ப்னால தான் நாங்கள் வரோமே. அப்போ இன்றைக்கி என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக எங்களுக்கு வேலை வேணும், எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். இதனால நிறைய பேருக்கு திருமணமாகவில்லை, காரணம் வேலை இல்லை. நாங்கள் எப்படி காப்பாற்ற? அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல சார், இயல்பா உங்களை மாதிரி அவங்களுக்கு எல்லா ஆசையும் இருக்கும், உணர்வுகள் இருக்கும். ஆனால் ஏன் இந்த தமிழக அரசும் சரி மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க? இது வரைக்கும் பொருளை சார். இப்போ என்னால் 10 ஆண்டுகள் கடந்துருச்சு. இது வரைக்கும் நான் போராடி பார்த்துட்டேன். கேட்டால் நீ எக்ஸாம் எழுதுங்க, எக்ஸாம் ஏஜ் தான் சார் போயிட்டு இருக்கு, என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்போ இது கோரிக்கை மூலம் தான், போராட்டம் மூலம் தான் எங்கள் கோரிக்கை நிறைவேறினா கண்டிப்பாக நான் போராடுவேன் சார்.